ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். வார்த்தைக்கு வார்த்தை சாயப்பான்னு அழைக்கிற என்னுடைய அன்பு செல்ல குழந்தையே, உன்கிட்ட பேசுறதுக்காக உன் சாயப்பா பல மணி நேரமா காத்திருந்தாலும் இப்போதுதானே உனக்கு என்னிடம் வந்து பேசுவதற்கு நேரம் கிடைத்துள்ளது. வா, நான் சொல்றத முழுவதுமாக கேட்டு முடி. நிச்சயமா உன்னுடைய உள்ளம் மட்டுமல்ல, உன்னுடைய இல்லமும் அதில் உள்ள மனிதர்களும் சேர்ந்தே மகிழும்படி உனக்கான நல்லதை உன் வீட்டில் நான் நடத்தி கொடுக்கிறேன். நீ எதிர்பார்த்த உனக்கான ஒன்றும் உன்னிடமே உன் வீடு தேடி வந்து சேரப்போகுது என் செல்லமே. காலமும் சூழ்நிலையும் எப்போது வேண்டுமானாலும் மாறும். உனக்கான விஷயங்களையும் நீ எதிர்பார்த்தது போலவே நான் நடத்தி முடிப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அல்லவா? இதோ அதற்கான நேரம் வந்துவிட்டது என் செல்லமே. இனி உன் வாழ்க்கை உயர்வானதாக மாறும். அப்போது நீ யாரையும் குறைத்து மதிப்பிடவோ, நான் நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்துட்டேன், நீ இப்படியே இருக்கன்னு வேறு யாரையும் தெரியாமல் கூட காயப்படுத்தவோ வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு நீ சக்தி வாய்ந்த ஆளாக இருந்தாலும் நினைவில் வைத்துக்கொள், நேரம் உன்னை விட சக்தி வாய்ந்தது. யாராவது நமக்கு தான் எல்லாம் கிடைச்சிடுச்சேன்னு ஆணவத்தோட ஆட ஆரம்பிச்சா அப்புறம் அனைத்தையும் அடக்கிவிடும் இந்த உலகம். அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நேரமும் கர்மாவாகவும் எல்லாமாகவும் நான் இருந்து அவங்களுக்கு உரிய பாடத்தை சொல்லி கொடுத்துடுவேன். வாழ்க்கையில நித்தமும் பல பாடங்களை கற்றுக்கொண்டே இருக்கிறாய் தானே. தினமும் நீ பார்க்குற மனிதர்களும் நீ சந்திக்கிற விஷயங்களும் உனக்கு பல பாடங்களை வாழ்க்கையில சொல்லி கொடுத்துக்கிட்டே தானே இருக்கு. அதுல ஒண்ணுதான், யார் யாருக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், எந்த அளவுக்கு அவங்க கிட்ட நம்பிக்கை வச்சு உரிமை எடுத்துக்கணுங்கிறது. நீ எப்போது பேசினாலும், எவரிடம் பேசினாலும், யாரிடம் பழகினாலும் ஒரு அளவுக்கு மேல உரிமை எடுத்துக்கவும் வேணாம், ஒரு அளவுக்கு மேல உன்னிடமிருந்து எந்த அன்பையும் நம்பிக்கையும் அவர்களுக்கு கொடுக்கவும் வேண்டாம். எல்லாமே அளவோடு இருந்தாதான் உனக்கு நல்லது என் செல்லமே. நீ ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்கு பார்த்திருக்கியா? ஒரு குடும்பத்துல இருக்க ஆணுக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் என்பவள் அன்போடும் அக்கறையோடும் அவங்கள நல்லா கவனிச்சு சரி செஞ்சு அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க. ஆனா அதே குடும்பத்தில் மனைவியோ தாயாகவோ இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவளை அன்போடு கவனித்துக் கொள்ளும் கணவனோ பிள்ளைகளோ அவ்வளவு சுலபமாக எல்லாருக்கும் அமைஞ்சிடுறது கிடையாது. உடம்பு சரியில்லைனாலும் சாப்பாடே சேரனாலும் பார்த்துட்டு சரி நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஆண்கள் தானே பல வீடுகளில் இருக்காங்க. இதையும் தாண்டி தன்னுடைய தாயையோ அல்லது மனைவியோ நன்றாக கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆண் என்பவர் அந்த வீட்டில் இருப்பதென்பது மிகவும் அற்புதமான வரம் பெற்றதைப் போலதான். அப்படி உன்மீது அக்கறையோடும் பாசத்தோடும் கவனத்தோடும் எல்லா விஷயங்களையும் உனக்காக பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஆட்கள் உன்னை நோக்கி இருக்கும்படி நான் செய்கிறேன். உன்னிடம் உண்மையாக இல்லாத மனிதர்களிடம் போய் எனக்கு உரிமை இருக்குன்னு நீ கேட்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே போல உரிமை இல்லைன்னு சொல்லுகிற மனிதர்களிடம் போய் நீ பாசம் வைப்பதும் வீணானது தானே. பாசம் இல்லாத இடத்தில் நீ பழகவும் வேண்டாம். உரிமை கேட்பதும் பாசம் வைப்பதும் பழகுவதும் எப்போது யார்கிட்ட எப்படி இருக்கணும்னு பார்த்து செஞ்சினா உன் வாழ்வில் நீ ஒருபோதும் ஏமாற மாட்டாய். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களின் கண்ணீருக்கு நிச்சயமாக ஒரு சக்தி இருக்கு. அவங்க கண்ணீர் விட்டு வருத்தப்பட்டு யாரையாவது திட்டினாங்கன்னா அது அந்த குடும்பத்தின் வம்சத்திற்கே அழிவை உண்டாக்கிவிடும். ஒருபோதும் பெண்களின் உணர்வுகளோடு விளையாட வேண்டாம். நீ எப்படி இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை காப்பாற்ற உன் சாயப்பா நான் இருக்கேன்னு உனக்கு தெரியும் தானே. அதனாலதான் இப்போது உன்னை காப்பாற்றி உனக்கான நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்து இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்கும்னு சொல்லிட்டு போறதுக்காக நான் வந்தேன். உன்னை ஏந்தி கொள்ள தாய் இருந்து விட்டால் எட்டி பிடிக்கக்கூடிய நிலவு ஒன்றும் தூரமாக இருக்காது தானே. அப்படி உனக்கான தாயாகவும் தந்தையாகவும் நான் இருந்து நீ ஆசைப்பட்ட விஷயங்களையெல்லாம் அடைவதற்கு வழிகாட்டுவேன். நீ கவலைப்படவே கூடாது. உனக்கு ஒருவரிடம் எவ்வளவு உரிமை இருக்குதுங்கிறத அவர்கள்தானே தீர்மானிக்கிறார்கள். நீயாகவே தேவையில்லாமல் அவர்களை நம்பி அவர்களிடம் அதிக உரிமையை எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை பேசிட்டு அவமானங்களையும் இழப்புகளையும் பெற்றுவிடாதே என் செல்லமே. மற்றவங்க உரிமை கொடுக்கறதுக்கு முன்னால நீயாக உனக்கான உரிமையை எடுத்துக்கொள்ள வேண்டாம். அப்படி நீ எடுத்துட்டு மற்றவர்களிடம் எந்த பேச்சையும் வாங்கவும் வேண்டாம். எப்போதும் எல்லாரிடத்திலும் அளவா பேசு, அன்பா பேசு. நம்பிக்கை கூட ஒரு அளவோடு இருந்தால் உன் வாழ்க்கையில் காலாகாலத்திற்கும் அந்த உறவு உனக்கு வழித்துணையா இருக்கும்.